ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நியாய தீர்ப்பு என்று வரும்பொழுது பல காரியங்களை வேதம் சொல்லுகிறது. குறிப்பாக உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு, விழுந்து போன தேவதூர்களுக்கான நியாய தீர்ப்பு, விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு, அவ்விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு, இஸ்ரவேல் தேசத்தை குறித்த நியாய தீர்ப்பு, பல காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் இதில் விசுவாசிக்கு உண்டான நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த விசுவாசிக்கு உண்டான நியாய தீர்ப்பை 3 வகையாக நாம் பிரித்து கொண்டோம். ஒன்று பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த கால நியாய தீர்ப்பு. நம்மளுடைய பாவங்கள், இன்றைக்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய இவர்களுடைய பாவங்களுக்கான நியாய தீர்ப்பு சிலுவையில் எப்படி வெளிப்பட்டது என்று பார்த்தோம். அதன் பின்பு நிகழ்காலத்தில், இன்றைய காலகட்டத்திலே நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, அதை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் எக்ஸாமின், அதாவது நானே என்னை சோதித்து பார்க்கணும், நானே என்னை நியாயம் தீர்த்து பார்க்கணும். எப்படி டீச்சர் கிளாஸில் டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னே நாமளே அந்த டெஸ்ட்டெல்லாம் உட்காந்து நம்மளே எழுதி பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், அதில் நம்ம சில காரியங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். நம்மை நாமே நிதானித்து, பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது எக்ஸாமின் யுவர் ஃபெய்த், டெஸ்ட் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை ஸ்க்ரூட்டனைஸ், அதாவது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணி நீ உன்னோட டெஸ்ட் பேப்பரில் ஃபெய்த்தில் பாஸ் பண்ணுறியா இல்லை நீயே செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதை குறித்து பார்த்தோம். அதன் பின்பு அதன் அடுத்து 2வது கட்டமாக, ஒருவேளை இப்போது நான் படிக்கவே இல்லை, டெஸ்ட்டு ஒழுங்காகவே எழுதலை, நானும் எழுதி பார்க்கவே இல்லை, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் அப்பா சரி பரவாயில்லடா நீ படிக்கலை, சரி எப்படியும் போ அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அடுத்து அவர் என்ன படிக்க வைப்பார். ஒருவேளை ஒரு டியூஷனுக்கு என்ன அனுப்பலாம், இல்லை அவரே எனக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை சில தண்டனைகளை கொடுக்கலாம். அதாவது சிட்சை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இந்த சிட்சை அப்படிங்கிறது தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் பிசாசு நம்மளை பார்க்க வைப்பான். ஆனால் அந்த சிட்சையை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறதுனால தான் என்னை சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அப்போ நான் பிள்ளையாக இருக்க போய் தான் என்னை நேசிக்கிறார், அந்த நேசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிட்சையினுடைய அவுட்கம்ஸ், ரிவார்டு என்ன நல்லா ட்ரெயின் பண்ணுது, என்னுடைய பரிசுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, உறவை பலப்படுத்துது, என்னை அழிவிலிருந்து பாதுகாக்குது, இப்படி பல காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கி அதற்கு அடுத்து இப்போ சிட்சையும் அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். மேபி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் எப்படி பிரதர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதத்தில் இருக்கிறதுனால அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டியிருக்கு. இது ஒரு பிரின்சிபலாக நான் சொல்லட்டாலும் இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன், ஒரு 13 வயது நிரம்பிய ஒரு சின்ன பையன், அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, அவங்க அம்மா அவனுக்கு ஒரு மொபைல் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வீட்டில் தங்கச்சி மட்டும்தான் இருந்தால், நீ தங்கச்சியை பார்த்துக்கப்பன்னு ஒரு மொபைல் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போன நேரத்தில் இவனுக்கு எப்படியோ இந்த தவறான பழக்கம் ஏற்பட்டு இந்த மொபைலில், அதாவது தவறான காட்சிகளை அவன் பார்க்க ஆரம்பித்தான். இது யாருக்குமே தெரியாது. 13 வயது சிறுவன் காட்சிகளை பார்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் கழித்து வரும்பொழுது அந்த வீட்டில் அந்த குழந்தை அதிகமாக அழ ஆரம்பிச்சு. 5 வயது அந்த பெண் குழந்தை அதிகமாக அழ ஆரம்பித்து கஷ்டப்படுறதை அவங்க அம்மா பார்த்தாங்க. அப்போ இது என்னன்னு சொல்லி கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது 13 வயது நிரம்பிய இந்த தம்பி தவறான காட்சிகளை பார்த்துவிட்டு, சொல்லுவதற்கு கொஞ்சம் கடினம்தான், தன்னுடைய சொந்த சகோதரி, அதுவும் குழந்தை, அந்த குழந்தையோட அவன் ஒரு தவறான நடத்தைக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருந்ததுனால அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட உடனே அந்த தாய் இப்போ அந்த பையனை அடித்து சரி செய்யலாம், இல்லை இந்த மொபைலை மட்டும் வாங்கிட்டு விட்டுடலாம். ஆனால் அந்த தாய் அதோடு நிறுத்தலை, அந்த பையனை கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சொந்த பிள்ளை சார், சொந்த பிள்ளையை கொண்டே எப்படி அந்த அம்மா ஜெயிலில் கொண்டே விடலாம் அப்படின்னு கேட்கலாம். நியாயம்தான். ஆனால் அந்த சொந்த பிள்ளையை ஜெயிலில் கொண்டே விடாமல், எந்த இடத்திற்கு போனால் அது திருந்துமோ அங்கே விடாமல் இங்கேயே வச்சுருந்தா இந்த குடும்பம் என்னாகும், அந்த இன்னொரு குழந்தை என்னாகும், அல்லது இவங்களோட மனநிலைமை என்னாகும், அந்த பையன் என்னத்துக்காவான். இந்த கதையை, இது நடந்த சம்பவம், இது உங்கள் மனதில் பின்னணியை வைத்துக்கொண்டு நான் சொல்ல போகிற சம்பவத்தை நீங்கள் கேளுங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன், ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது ஒரு மனிதன், ஒரு விசுவாசி தன்னைத்தானே நிதானித்து அறியணும். அப்படி நிதானித்து அறியலை. அவன் இப்போ பாவத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறான். நிறைய காரியம் தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. இது தவறு நடந்துகிட்டே இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம தவறுகிறோமே அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை, அதை அவன் செய்யவே இல்லை, மாறவே இல்லை. இப்போ அதில்
தகப்பனாக தேவன் தன்னுடைய சிட்சை அந்த இடத்துல காமிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அவனை திருப்புறதுக்கு. இப்போ சிட்சை வந்ததுக்கு அப்புறமா அவன் திருந்தலை. அல்லது திருந்தலைன்னு சொல்லனா என்ன சொல்ல வருது, தன்னுடைய தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானத்துக்கு அவன் வரலை. இப்போ தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை காரியத்தை உங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 75 வசனம் எப்படி சொல்கிறது? கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது. அது கடந்த காலத்துக்கான நியாய தீர்ப்பாக இருந்தாலும், நிகழ்காலத்துக்கான நியாய தீர்ப்பாக இருந்தாலும், வருங்காலத்துக்கான நியாய தீர்ப்பாக இருந்தாலும், தேவன் ஒரு காரியத்தை நியாயம் தீர்த்தா அது நீதி உள்ளது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன செஞ்சாலும் அது நீதி உள்ளது தான். உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்துனீர். அப்போ நல்லா கவனிச்சிங்களா? உபத்திரவம் வந்ததுன்னு இல்லை, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்ன காரியம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தேவன் என்னை உபத்திரவப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எதை நிமித்தமாக உபத்திரவப்படுத்தினார்னா, உமது உண்மையின்படி. இப்படி உபத்திரவனை படுத்தினாலும் நீர் உண்மையுள்ள தேவன், இப்படி உபத்திரவப்படுத்தினாலும் நீ நீதி உள்ள தேவன். அப்போ நல்ல கவனிங்க, தன்னுடைய நீதியின்படி தேவன் தம்முடைய உண்மையின்படி உபத்திரவப்படுத்துகிறவராக இங்கே அந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். இதையே தாண்டி அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இப்படி வருது: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அந்த வார்த்தையில் கொஞ்சம் கடினம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளையை சிட்சிக்கிறேன் அப்படின்னு அங்கே சொன்னார். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அன்பு இல்லைன்னா சிட்சிப்போமா அப்படின்னு அங்கே சொன்னார். எங்கே எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வாசித்தோம். ஆனால் இங்கே வெளிப்படுத்துகிற 3வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் நேசிக்கிறவர்களை அல்லவோ கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து, ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இப்போ இன்னொரு அடுத்த ஸ்டெப் எடுத்து போட்டோமா? அப்படியே 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா பவுல் இப்படி சொல்கிறாரு: அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கும்படி. ரட்சிப்புன்னு வரும்பொழுது 3 காரியத்தை நம்ம யோசிக்கணும். ஒன்று, we have been saved and we are being saved and we will be saved. ரட்சிப்புங்கிறது ஏதோ இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டதுன்னு இல்லை, என் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அனுதினமும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன், ஒரு நாள் என் ரட்சிப்பு நிறைவேறுகிறது. அப்போது 3 காரியம்: ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். 3 யோசிக்கணும். இங்கே என்ன எழுதுகிறார் பாருங்களேன்: இயேசுவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி. இன்னைய ரட்சிப்பு இதெல்லாம் பற்றி பேசலை. அல்டிமேட்டாக அவன் க்ளோரிஃபிகேஷன் அந்த ஸ்டேட்டுக்கு போகணுமே, அன்னைக்கு ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவன் செய்தது தன் தகப்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்துவிட்டு அதை சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அவனுக்கு பவுல் கொடுக்குற ஒரு தீர்ப்பு இது. என்ன சொல்கிறாருன்னா, சாத்தானுக்கே ஒப்பு கொடுத்துருங்கிறாரு. சார் கொஞ்சம் கடினமாக இல்லையா? கடினமாக இருந்தாலும் முடிவை யோசிச்சு பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி இந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த அம்மா ஜெயிலில் கொண்டே விட்டுடுச்சு. நீ எல்லாம் ஒரு அம்மாவாம்மா, ஜெயிலில் இருக்கிற பிள்ளையை மீட்டெடுக்கிற அம்மாவை நான் பார்த்துருக்குறேன், நீ கொண்டது பிள்ளையை ஜெயிலில் விடுறியே அப்படின்னு அந்த அம்மா பார்த்து சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த பிள்ளையை நேசிக்கிறதுனால தான் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அம்மா போனாங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை குறித்து அப்படின்னு இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்னு இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருந்தால் அவனுக்கு வேண்டுதல் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே எழுத வருது. அது என்ன மரணத்துக்கு ஏதுவான பாவம்? ஏதோ ஒரு பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவமா அப்படின்னா, இது இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் அ சின், இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ கைண்ட் ஆஃப் சின். அதாவது இந்த பாவம்லாம் மரணத்துக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுடுங்களேன். நாடாப், அபிகு, அவங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான என்ன பாவம்? தன்னுடைய தகப்பனார் இருக்கிற ஸ்தானத்தை அவங்க போய் எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க? லேவியராகமம் 10வது அதிகாரம் 1 முதல் 7 வரை வாசிச்சிங்கன்னா அவங்க போய் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இன்னும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோரா, டேத்தான், அவங்க அந்த கூட்டம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அவங்க மோசேக்கு எதிராக நின்னாங்க, மரணம் அடைந்தாங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். அதையும் தாண்டி யோசுவா புத்தகத்தில் நீங்கள் ஆகானுடைய கதையை பார்த்தீங்கன்னா 6, 7 படிக்கும் பொழுது அங்கே ஆகானுக்கு என்னது மரணத்துக்கு எதுவான பாவம்? இச்சை அப்படிங்கிற மரணத்துக்கு எதுவான பாவம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் சொல்லப்போனால் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் ஊசா சொல்லும் பொழுது அது ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அலட்சியமாக கொண்டு கையை வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை உடன்படிக்கை பெட்டியை பிடிக்க ஆரம்பித்தான். அதனால மரணம் அவனுக்கு அது பாவம். அப்போ
ஆரோனுடைய குமாரனுக்கு தகப்பனுடைய அதிகாரத்தை மீறி, தேவனுடைய கட்டளையை மீறி அவங்களே செய்ய வந்த அந்த காரியம் பாவம். ஆகானுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் இச்சைங்கிற பாவம். கோரா அந்த கூட்டத்துக்கு எது பாவம்? தனக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை எதிர்த்து பேசி எதிர்த்து நிற்கக்கூடிய பாவம். அடுத்து இந்த ஊசாவுக்கு அலட்சி. இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாவம் இருந்துச்சு. இது எல்லா பாவமும் எங்கே கொண்டு நிப்பாட்டுச்சுன்னா மரணத்துக்கு ஏதோ நிப்பாட்டுச்சு. நீங்கள் உடனே சொல்லுவீங்க, பிரதர் இது எல்லாமே பழைய ஏற்பாடு. கரெக்டு, எல்லாமே பழைய ஏற்பாடு. ஆனால் ஒரு கேள்வி, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும் வசனம் சொல்லுது. பழைய உடன்படிக்கையில் காணப்படாத கிருபை புதிய உடன்படிக்கையில் காணப்படுகிறது. பழைய உடன்படிக்கையில் காணப்படாத இன்ட்வெல்லிங் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த பிரிவிலேஜ் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் இருந்த மக்களுக்கு கொடுக்கப்படாத பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாக எழுதி இன்னைக்கு உங்களுக்கு என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க கிட்ட கேட்டதை விட நம்மகிட்ட கம்மியாக கேட்கணுமா அதிகமாக கேட்கணுமா? அப்போ கம்மியாக கேட்டார்னா தேவன் நீதி உள்ளவரா அநீதி உள்ளவரா? அதிகமாக கொடுத்தவனிடத்துல தானே அதிகமாக கணக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தையின்படி கேட்கறதா இருந்தால் நமக்கு தானே அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மகிட்ட தானே அதிகமாக அவர் எதிர்பார்ப்பாரு. அப்போ எதை வச்சுக்கிட்டு நம்ம இல்லை அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்ல முடியும்? அப்படியே சிம்பிளாக சரி வாங்க வசனத்தை பார்ப்போமே. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். நீங்கள் இங்கே தான் வருவீங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியுது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? இருக்கிற சொத்தை விற்று அவன் கொடுத்தான். அனனியா சஃபீரா கொடுத்ததே பெரிய தியாகம் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் காசை கொஞ்சம் வச்சுக்கிட்டதுனால செத்தான். காசை கொண்ட வச்சுக்கிட்டதுனால அவன் சாகலை. இது பணத்தை பாதியை கொடுத்ததுனாலையோ ஒரு பங்கை கொடுத்ததுனாலையோ சாகலை. பேசிக்காக இங்கே நடந்த பாவம் ஹிப்போக்ரசி, மாய்மாலம், பிரிட்டென்ஷன். 5வது அதிகாரத்தில் பிளஸட் பிளஸட் பிளஸட்னு ஆரம்பித்த அதே ஆண்டவர் தன்னுடைய கடைசி பப்ளிக் ப்ரீச்சிங் சொல்லக்கூடிய மத்தேயு 23வது அதிகாரத்தில் அதே மாதிரி 8 முறை ஓ டு யூ ஐயோ ஐயோங்கிறார். எதுக்குன்னா மாய்மாலத்துக்கு. எந்த மாய்மாலத்தை கண்டு தேவன் ஐயோ ஐயோன்னு சொல்லி கடிந்து கொண்டாரோ அதே மாய்மாலம் சபைக்குள்ளே வந்த உடனேயே தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த மொத்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒத்த மாய்மாலத்தை காலி பண்ணணும். அவனை சாகடித்தது சரியா தவறா அவங்க பதில் தெரியலை. ஆனால் இன்னைக்கு தேவன் இதை செய்யாமல் இருப்பதான் ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு அந்த மாய்மாலத்தை தேவனால் பார்த்து கொண்டு இருக்க முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம சபைகளில் எங்கே பார்த்தாலும் மாய்மாலத்தை தான் பார்க்குறோம். ஏன்னா முழுமையான்னு சொல்வதை விட உண்மையாக ரட்சிக்கப்பட்டோமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியல. அங்கே என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். அனனியா சப்பீராவுக்கு என்ன நடந்துன்னு. பர்னபா முழுவதுமாக கொடுத்தான், இவர்கள் குறைவாக கொடுத்து முழுவதுமாக கொடுத்தது போன்ற ஒரு பெயரை கேட்க அல்லது அந்த புகழை தேடி அந்த மாய்மாலமாக நடந்தது நிமித்தமாக அங்கே நியாய தீர்ப்பு உண்டானது. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் அந்த கம்யூனியன் குறித்து சொல்லும் பொழுது உங்களில் சிலர் நித்திரையும் அடைந்து இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி வருது. சபையில் நடந்தது தான். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை பார்க்கும் பொழுதும் அப்படி அவனை நான் சாத்தான் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பவுல். இதே காரியத்தை 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வசனத்துலையும் பாவத்தோட்டு மனம் திரும்பாதவன் நிலைமை என்ன? இதெல்லாம் விசுவாசிகள், இதெல்லாம் சபையில் இருக்கிறவங்க. இவங்க எல்லாரும் அன்பிலிவர்ஸ் கிடையாது. இவங்க எல்லாம் விசுவாசிகள். அவங்கள குறித்து வேதம் இப்படி சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எபிரேயர் 12வது அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரும்பொழுது நீ ஒன்றை ஜட்ஜ் பண்ணி பாரு, பண்ணிவிட்டு உன்னோட பாவத்தை அறிக்கையிடு, உன்னோட பாவத்தை விட்டுரு. அப்படி இல்லாத பட்சத்தில் காடு உன்னை சிட்சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த சிட்சிக்கிறதுலேருந்தே இது ஸ்பேங் பண்ணி பார்க்குறாரு, சொல்லி பார்க்குறாரு. நீ கேட்கல அப்படின்னா ஃபர்தர் இன்னும் அவருடைய பெயருக்கு அவமானம் அல்லது அவலம் உண்டாகாதபடி தன்னுடைய நாமத்தின் மகிமையை காத்துக்கொள்வதில் தேவன் கவனமாக இருக்கிறார். இதற்கு மேலே விளக்க நேரம் இல்லை, உங்களுக்கு புரியும். இதனால் என்ன செய்யணும்? செல்ஃப் எக்ஸாமின் ரெகுலராக பண்ணுங்கள். அதில் தவறிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தேவன் நம்மளை சிட்சிக்கும் பொழுது காரியங்களை உணர்ந்து நம்ம மனம் திரும்புவோம். விசுவாசியை ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறத வேதம் எங்கேயுமே வலியுறுத்தலை. இன்னும் சொல்லப்போனால் மொத்த வேதத்திலையும் பாவத்தை பொறுத்து கொள்ளுகிற தேவனாக எங்கேயுமே பார்க்க முடியாது. மீறுதலை பொறுத்து கொண்ட தேவனாக பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவன் ஒருவரே, அவர் மாறாதவரே. அவருடைய ஸ்பாவம், அவருடைய குணம், நேச்சர், பாவத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் அது மாறவே இல்லை. அஃப்கோர்ஸ் தேங்க் காட் ஃபார் த கிரேஸ், தேங்க் காட் ஃபார் ஆல் த ப்ரிவிலேஜஸ். ஆனால் அதிகம் கொடுக்கப்பட்டவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும். நம்முடைய பொறுப்பை உணர்ந்து இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு மாதிரியாக நாம் வாழுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நாங்களே நிதானித்து பார்க்க எங்களை உணர்த்துங்க ஆண்டவரே.
அது நாங்கள் தவறும் பொழுது அப்பா நீர் எங்களை சாஸ்டைஸ் பண்ணுறதை நாங்கள் உணர்ந்து, உம்முடைய சிக்ஷையை உணர்ந்து, எங்களோட பாவங்களை நாங்கள் ஆண்டவரே அறிக்கையிட்டு அப்பா நாங்கள் அதிலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. கொரிந்து சபையில் நடந்தது போல ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் நடக்காத வண்ணம் நாங்கள் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய திருச்சபை பாதுகாத்து கொள்ள சரியாக நாங்கள் நிதானித்து அறிந்து வழிநடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாய்மாலம் உள்ள வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, முகமூடி போட்டு வாழ்கிற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. வசனத்தின்படி உண்மையுள்ளவர்களாக உமக்கு பிரியமானவர்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.